ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு சுண்டல் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ காஞ்ச வெள்ளை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பட்டாணி நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும். 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். பட்டாணி நல்லா வெந்திருக்கணும். இப்போ வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த மாதிரி திக்கானதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.